ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃபோக்கஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் சின்ஸ் வர்சஸ் ஃபார். அதாவது சின்ஸ் ஃபார் இது ரெண்டோட மீனிங் என்ன, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, ஒரு சென்டென்ஸில் எப்போ சின்ஸ் யூஸ் பண்ணணும் எப்போ ஃபார் யூஸ் பண்ணணும், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். மோஸ்ட்டாக இந்த சின்ஸும் ஃபாரும் டைம் ரிலேட்டட் சென்டென்சஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைமோ இல்லை ஒரு பீரியடையோ பற்றி பேசும்போது தான் இந்த சின்ஸும் ஃபாரும் யூஸ் பண்ணுவோம். சின்ஸோட மீனிங் என்னன்னு பார்த்திங்கன்னா முதல் ஆர் இருந்து அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து இல்லை என்னோடய சின்ன வயசு முதல், அதாவது ஒரு பீரியடோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி சொல்லும்போது தான் இந்த சின்ஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணும். இதுவே ஃபாரோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அதாவது 2 ஹவர்ஸா இல்லை 3 ஹவர்ஸாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆக அப்படின்ற மீனிங்கில் தான் இந்த ஃபாரை யூஸ் பண்ணுவோம். ஒரு சென்டென்ஸில் பீரியடை மென்ஷன் பண்ணும்போது இந்த ஃபாரை யூஸ் பண்ணுவோம். சின்ஸ்னால் ஒரு பீரியடோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஃபார் அப்படின்னா ஒரு பீரியட் ஆர் டூரேஷன். எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது ரொம்பவே கிளியராக புரியும். பார்க்கலாம். இப்போது ஒரு ஸ்டார்டிங் பீரியட் அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவோம். டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சின்ஸ் 9 AM, அதாவது 9 மணிலிருந்து ஆர் 9 மணி முதல் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே டேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சின்ஸ் மண்டே அப்படின்னா மண்டேல இருந்து. இதுவே மந்த்தை சொல்லும்போது சின்ஸ் ஜான்வரி அப்படின்னா ஜான்வரியிலேருந்து. இயர் சொல்லும்போது சின்ஸ் 2000 அப்படின்னா 2000 முதல் ஆர் 2000லேருந்து. இது மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்ஷனை சொல்லியும் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ஸ் ஐ லெஃப்ட் ஸ்கூல் அப்படின்னா நான் ஸ்கூலை விட்டதுலேருந்து. சின்ஸ் ஐ வாஸ் சைல்டு அப்படின்னா என்னோட சிறு வயது முதல். இப்படி என்ன வேணாலும் நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். ஐ ஹாவின் தாட் அபவுட் ஹர் சின்ஸ் காலேஜ். ஐ ஹாவின் தாட் அபவுட் ஹர் சின்ஸ் காலேஜ். இதோட மீனிங் நான் கல்லூரி முதல் அவளை பற்றி நினைக்கிறதில்லை. இங்கே சின்ஸ் காலேஜ் அப்படின்னு இருக்குது. நம்ம காலேஜை முடித்து 20 years கூட இப்போ கரண்ட்டாக ஆகியிருக்கலாம். அப்போதையிலிருந்தே இப்போ வரைக்கும் அவளை பற்றி நினைக்கிறதில்லை அப்படின்றதான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். தேர் சில்ட்ரன் ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் தெம் சின்ஸ் தே லெஃப்ட். தேர் சில்ட்ரன் ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் தெம் சின்ஸ் தே லெஃப்ட். இந்த சென்டென்ஸில் சின்ஸ் தே லெஃப்ட் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா அவங்க கிளம்பி போனதுலேருந்து. அப்போது இதோட மீனிங் அவர்கள் வெளியேறியதிலிருந்து அவர்களின் குழந்தைகள் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அதோட மீனிங். ஸோ அவங்க வெளியே கிளம்பி போனதுலேருந்து அந்த குழந்தைங்க அவங்கள எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்றதான் இதோட மீனிங். லாஸ்ட் எக்ஸாம்பிள். ஹீ ஹாஸ் பீன் அவே சின்ஸ் டியூஸ்டே. ஹீ ஹாஸ் பீன் அவே சின்ஸ் டியூஸ்டே. ஏற்கனவே பார்த்தோம் சின்ஸ் டியூஸ்டே அப்படின்னா டியூஸ்டேலேருந்து. மேபி இப்போ ஃப்ரைடேவாக இருக்கலாம் இல்லை சாட்டர்டேவாக இருக்கலாம். டில் இன்றைக்கி டே வரைக்குமே he has been away. இந்த சென்டென்ஸோட மீனிங் சொல்லணுன்னா அவன் செவ்வாய்க்கிழமை முதல் வெளியே இருந்து வருகிறான். நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸில் ஃபார் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஃபார் அப்படின்றது ஒரு பீரியடோ இல்லை ஒரு டூரேஷனோ, அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், எண்ட் பாயிண்ட் இருக்கும். இப்போது மினிட்ஸ்லேயோ இல்லை ஹவர்லேயோ சொல்லணும் அப்படின்னா ஃபார் 20 minutes, ஃபார் 1 hour அந்த மாதிரி சொல்லிக்கலாம். அப்படின்னா 20 நிமிஷமா 1 மணி நேரமா அப்படின்னு மீனிங். இதுவே டேஸில் சொல்லணும் அப்படின்னா ஃபார் 3 days அப்படின்னா 3 நாளாக அந்த மாதிரி. இதுவே மந்த்ஸில் சொல்லணும் அப்படின்னா ஃபார் 6 months 6 மாதமா. இதுவே இயர்னு வரும்போது ஃபார் 4 years அப்படின்னா 4 yearsா அப்படின்னு அர்த்தம். இதுவே ஃபார் லாங் டைம் அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்மளால் டிஃபைன் பண்ண முடியல அப்படின்னா லாங் டைம் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அப்படின்னா ரொம்ப நேரமாக. இதுவே நம்ம லைஃப் டைம் ஃபுல்லாக அப்படின்னா ஃபார் எவர் எப்போவுமே அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஃபார் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். தே ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஃபார் 3 hours. They have been studying for 3 hours.
இங்கே ஃபார் 3 hours அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார் 3 hours அப்படின்னா 3 மணி நேரமாக, அவர்கள் 3 மணி நேரமாக படித்து கொண்டு இருக்கிறார்கள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், I worked at XYZ company for 5 years. I worked at XYZ company for 5 years. இங்கே for 5 years அப்படின்னு இருக்குது. அப்படின்னா 5 வருஷமாக. நான் 5 வருடமாக XYZ கம்பெனியில் வேலை பார்த்தேன். லாஸ்ட் எக்ஸாம்பிள், we have been waiting at the hotel for 30 minutes. We have been waiting at the hotel for 30 minutes. இங்கே for 30 minutes அப்படின்னு இருக்குது. அப்படின்னா 30 நிமிடமாக. நாங்கள் ஹோட்டலில் 30 நிமிடமாக காத்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இப்போது டைம் ரிலேட்டட் சென்டென்சஸில் ஃபாரும் சின்ஸும் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் கிளியராகவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.